நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு குருதிச்சாரல் அத்தியாயம் 63. பெருங்கொடை 2. புருஷமேத வேள்வியில் தன்னாகுதி அளிக்க 108 அதர்வர் அமர்ந்த வேத கூடலில் தெரிவு செய்யப்பட்ட அவ்விரதன் என்னும் இளைய வைதிகன் வேள்வி காட்டின் வடக்கு எல்லையில் கங்கை கரையில் கோரை புல்லால் கட்டப்பட்ட சிறு குடிலில் நோன்பு மேற்கொண்டு தங்கியிருந்தான். மர உரை அணிந்து ஒருவேளை உணவுண்டு காலை உச்சி அந்தி என 3 வேளை நீர் வணங்கி எரியோம்பி 41 நாட்களாக அவன் அங்கு தங்கி இருந்தான். அவன் விழிகள் மானுடர் எவரையும் நோக்கலாகாதென்றும் அவன் செவியிலும் நாவிலும் வேத சொல் அன்று பிரிது திகழக்கூடாதென்றும் நெறி இருந்தமையால் அவனை அந்தனர் எவரும் அணுகவில்லை. முற்றிலும் தனிமையில் அவன் அங்கே இருந்தான். முதல் நாள் அவனுக்கு வேத முதற் சொல்லளித்த ஆசிரியர் அமூர்த்தர் அவனை வலக்கை பற்றி கொண்டு வந்து அக்குடிலில் அமர்த்தினார். அங்கே அவனுக்கு 41 நாட்களுக்கு தேவையான உணவும் நெய்யும் வேள்விக்குரிய பிறவும் உருக்கப்பட்டிருந்தன. அவன் வேள்வி தீயின் அனலையும் வான் சுடர்களையும் அன்று பிற வெளிச்சத்தை பார்க்கலாகாதென்பதனால் அக்குடிலில் விளக்குகள் இருக்கவில்லை. அனல்படாத உணவையே அவன் உண்ண வேண்டும் என்பதனால் பழக்கப்படுத்தப்பட்ட பசு நாளும் புது கிழங்குகளும் கனிகளும் தேனும் பாலும் கொண்டு அவன் குடில் முற்றத்திற்கு வந்து மீண்டது. தர்பையிலன்றி அமரவோ இலைகளிலன்றி உணவருந்தவோ அவனுக்கு ஒப்புதல் இருக்கவில்லை. எனவே அக்குடிலில் கலங்களோ பொருட்களோ ஏதும் இருக்கவில்லை. புலரிக்கு முன்னர் இருளில் அவன் கங்கையில் வழிபடச் சென்ற போது அந்தனர் அன்று பிறர் அவனை பார்ப்பது விலக்கப்பட்டிருந்தமையால் தொலைவில் காவல் மாடத்தின் மேல் அமர்த்தப்பட்டிருந்த இளைய வைதிகன் ஒருவன் சங்கொலி எழுப்பினான். அதை கேட்டதும் காவலர் அனைவரும் அகன்று நோக்கு எல்லைக்கு அப்பால் சென்றனர். கங்கை கரை மணலில் உடல் கழுவி நீராடி அவன் குடில் முகப்புக்கு மீண்டான். எரி எழுப்பி அவை அளித்து அம்மிச்சத்தை உணவென கொண்டான். மீண்டும் 7 கதிர் வணங்க அவன் கங்கைக்கு சென்ற போது சங்கொலி அவன் வருகையை அறிவித்தது. உச்சியிலும் அந்தியிலும் பொழுதினைவு வணங்கவும் அந்தி நீராடவும் மீண்டும் அவன் கங்கைக்கு சென்றான். அந்த சங்கொலியால் மட்டுமே இருப்பு கொண்டவன் என்றானான். பகல் முழுக்க அக்குடிலுக்குள் அவன் வேதம் முற்றோதியபடி தர்பை விரிக்கப்பட்ட மனை மேல் அமர்ந்திருந்தான். இரவு எழுந்த பின் வந்து குடிலுக்கு முன்னால் வலமுற்றத்தில் நின்றிருந்த மகிழ மரத்தடியில் அமர்ந்து விண்மீன்கள் வானில் ஒவ்வொன்றாக ஊறி துளிர்த்து ஒளி கொள்வதை நோக்கி கொண்டிருந்தான். வேதமன்றி ஒரு சொல்லும் நாவிலும் நெஞ்சிலும் எழலாகாதென்று தனக்குத்தானே ஆணையிட்டு கொண்டிருந்தான். அந்நெறிகளை ஆசிரியர் நாவிலிருந்து கேட்டுக்கொண்ட போது அது எவ்வண்ணம் இயல்வதென்றே அவன் அகம் வியந்தது. நீ எண்ணுவது புரிகிறது, ஆனால் வேதம் கங்கை, நடு ஒழுக்குக்கு செல்வது மட்டுமே நீ செய்ய வேண்டியது என்றார் ஆசிரியர். அந்தனர் நிலையிலிருந்து கிளம்பும் தருணத்தில் அவன் அகம் கொந்தளி தெழுந்தது. விழிநீர் உகுக்கலாகாது என்று அவன் தன் ஒவ்வொரு உள சொல்லையும் இறுக்கி கொண்டான். அவனுடன் இருந்த பிற வைதிகர்கள் அங்கே நிகழ்வதை சரியாக உணராதவர்கள் போல முகம் காட்டி வெவ்வேறு திசைகளில் திரும்பி நின்றிருந்தார்கள். சிலர் மேலாடை நுனியை கைகளால் பற்றி முறுக்கி கொண்டிருந்தனர். சிலர் விரல்களை நெருடினர். அவன் குனிந்து நடந்த போது கால் விரல்கள் அனைத்தும் மண்ணில் பதிந்து அசைந்து கொண்டிருப்பதை கண்டான். அவன் இடக்கால் பதறி கொண்டிருந்தது. இடகால உணர்வு கலங்கி பெருஞ்சுழி ஒன்றின் மையத்தில் நிற்பது போல உணர்ந்தான். ஆசிரியர் அவனிடம், இறுதியாக இவ்வினாவை கேட்க வேண்டும் என்று நெறியுள்ளது. உத்தமரே, தாங்கள் விரும்பினால் இப்போதும் பின்னடி வைக்கலாம். 3 காலடி பின்னால் சென்றால் அனைத்தையும் மறுத்தவர் ஆவீர். அதனால் எவ்வகையிலும் பழியோ ஏளனமோ உங்களுக்கு சேராது என்றார். அவன் அவர் முகத்தை நோக்கி புன்னகையுடன், இதுவே என முடிவெடுத்து விட்டேன் ஆசிரியரே என்றான். அவனுள் பிரிதொருவன், இல்லை, இது நான் எண்ணியதல்ல, இது வேறு என பதறினான். அது நா பழக்கமென எழுந்த சொல். நாவை அதற்கு பழக்கி இருக்கிறார்கள். வேத கல்வி என்பது நா கொள்ளும் பழக்கமன்றி வேறல்ல. என் நெஞ்சு இதோ எழுகிறது. நாவை அது எட்டி பற்றி கொள்கிறது. நன்று, வேதத்தின் தெய்வங்கள் துணை நிற்கட்டும் என அவர் அவனை வாழ்த்தினார். மூத்தவர்களும் ஆசிரியர்களும் ஆகிய 7 வைதிகர்களை அவன் கால் தொட்டு சென்னை சூடி வணங்கினான். அவன் தலையில் மஞ்சள் அறியிட்டு அவர்கள் வாழ்த்தினர். உள்ளிருந்து அவன் சாலை துணை வரும் தோழர்களுமான இள வைதிகர்கள்
மரவுரி அணிந்தவர்களாக தலை குனிந்து வந்து முற்றத்தின் எல்லையில் நிறந்து நின்றனர். குடில் முற்றத்தில் பசுஞ்சாணம் மெழுகப்பட்டு சிறிய எரிகுளம் ஒருக்கப்பட்டிருந்தது. அதன் அருகே கிழக்கு நோக்கி போடப்பட்ட தர்பை புல் இருக்கையில் அவன் அமர்ந்தான். அவர் அவனுக்கு எதிரே அமர்ந்து கொண்டார். அக்குறுநிலையின் 7 முதிய வைதீகர் வந்து அவருக்கு பின்னால் அமர்ந்தனர். அவனுக்கு புல்லாழி அணிவித்த ஆசிரியர், உத்தமரே, இங்கிருந்து நீங்கள் எழுகையில் அனைத்தும் அடைந்தவற்றிலிருந்து விடுபட்டவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வேத நுண் சொல்லும் உங்கள் ஒரு தலையை அறுப்பதாகுக என்றார். இளவைதீகர் கொண்டு வந்த எரியை விறகில் பொருத்தி நெய்யூற்றி எழுப்பினார். அதர்வம் வகுத்தளித்த ஒவ்வொரு நுண் சொல்லாக அவர் சொல்ல அவன் அவற்றை 18 முறை சொல்லி மரக்கரண்டியால் எரியில் நெய்யூற்றினான். அறவுப்பிழி அகற்றும் ஸ்பர்ணஸ்துவா, அனைத்து விளைவுகளையும் அளிக்கும் இந்திரநேதத்தம், கொடுங்கனவுகள் நீக்கும் யமசலோகால், பெண் இன்பம் பெருக்கும் காமோஜேவாஜி, எதிரிகளை அழிக்கும் சதபகன், ஏனபேகதிசம் என்னும் மனம் மங்களம் அருளும் சொல், மைந்தரை அருளும் அயந்தேயோனிக, செல்வழி செருக்கும் பிருகஸ்பதிர்ண பாதுபரி, அறிவுத்திறன் அளிக்கும் அக்னி கோபின்னம், நிலைபெயராமையை அளிக்கும் துருவம் துருவேனம், ஆணவத்தை அழிக்கும் அகந்தேபக்னம், பற்றறுக்கும் ஏமே பாசா, இரவாமையை அளிக்கும் முஞ்சாவித்வம். ஒவ்வொரு சொல்லினூடாகவும் அவன் வாழ்ந்து நிறைந்து கடந்து சென்றான். இறுதி வேத சொல் ஓதி வணங்கி எழுந்து அவிவிச்சத்தை பகிர்ந்து அங்கு நின்றிருந்த வைதீகர் அனைவருக்கும் அளித்தான். உள்ளம் ஒரு சொல் எஞ்சாமல் ஓய்ந்திருந்தது. அவன் முகம் தெய்வங்களுக்குரிய நிறை ஒளி கொண்டிருந்தது. ஆசிரியர் அவன் கையில் மலர் தாளத்தை அளித்து அவன் கால்களில் தலை வைத்து பணிந்து வணங்கினர். அவன் 3 மலர்களை அவர் தலைமேல் இட்டு மெய்மை அடைக என அவரை வாழ்த்தினான். முதிய வைதீகர்கள் நிறையாக வந்து அவன் காலடியை வணங்கினர். அவன் அவர்களை வாழ்த்தினர் சொல்லளித்தான். அதன் பின்னர் கங்கை நீர் தெளித்து தான் செல்லும் வழியை தூய்மை செய்த பின் கையில் இருந்த மலர்களை திரும்பி நோக்காமல் தலைக்கு மேல் தூக்கி பின்னால் வீசிவிட்டு அவன் நடந்தான். குடிலை அடைந்த போது அவன் சிறு குழவி போல காணும் ஒவ்வொன்றையும் கூர்ந்து நோக்கி அதன் பெயரை சொல்லிக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் பறவையையும் சிற்றுயிரையும் சொல்லாக்கினான். பாறைகளை, கூழாங்கற்களை, செம்மண் கிளறி பரப்பப்பட்ட பாதையை, காலடி தடங்களை, அப்பால் தெரிந்த குடில் கூரைகளை, காவல் மாடங்களில் எழுந்து நின்ற வீரர்களின் மின்னும் வேல் முனைகளை, நீண்டு சரிந்திருந்த நிழல்களை, நீரோடை தடங்களை, கால்பட்டு சரிந்த கற்களின் புதைவு தடங்களை, உதிர்ந்த சருகுகளின் பொன் நிறத்தை, இலைத்தளிர்களில் ஒளிவிட்ட பசுமையை, குடிலருகே வந்து சேர்ந்த போது அவன் உள்ளம் மீண்டும் சொற்களால் செறிந்திருந்தது. அத்தனிமையை அங்கு வந்து அணைந்த முதற்கணமே உணர்ந்தான். குளிர்ந்த கரிய ஆழ் சுனையென அதன் விளிம்பில் தயங்கி நின்றிருந்தான். பின்னர் திரும்பி நோக்காமல் மெல்ல உள்ளே நுழைந்தான். விடைபெறாமல் ஆசிரியர் திரும்பி சென்றார். அந்த சிறு குடிலின் சாணி மெழுகப்பட்ட திண்ணையில் அமர்ந்த போது இரும்பு குவை என உள்ளம் சொற்களால் எடை கொண்டிருந்தது. அதை எங்கே வைப்பதென்று அறியாதவன் போல அவன் அதற்குள் சுற்றி வந்தான். நீள் மூச்சுக்களாக விட்டு தன்னை ஆற்றிக்கொள்ள முயன்றான். ஒவ்வொரு சொல்லும் நுரைத்து நுரைத்து பெருகியது. நெஞ்சில் அறைந்தபடி சூழ்ந்திருந்த காட்டின் அமைதி நோக்கி கூச்சலிட வேண்டும் என்று தோன்றியது. ஏதோ ஒரு கணத்தில் அனைத்தையும் மறுத்து கொண்டு காட்டுக்குள் ஓடி விடுவான் என அவனே உணர்ந்த போது உள்ளே சென்று கண்களை மூடிக்கொண்டு அதர்வ வேதத்தை சொல்லத் தொடங்கினான். நாப்பழக்கமாக வேதம் ஓடிக்கொண்டிருக்க சிறு வழியில் முண்டியடிக்கும் வெள்ளாட்டுக்கச்சை போல சொற்கள் வேறெங்கோ பெருகி சென்று கொண்டிருந்தன. ஏமாற்றமும் சிறுமையுமாக எழுந்து வெளியே ஓடி வெட்ட வெளியில் நின்று கண்ணீர் மல்கினான். உள்ளம் விண் முகிலென, நீரென, நெருப்பென, காற்றென உருவமற்றது. அதை எவர் ஆள முடியும்? சொல்லை மேலும் சொல்லால் மட்டுமே அடக்க முடியும். சொல்லை வெல்ல முயல்வதே சொல் பெருக்குவதுதான். முடியாது என உணர்ந்த போது விடுதலை உணர்வு ஏற்பட்டது. என் நோன்பை வகுத்தவர்கள் அறியாததா இது? நாவில் வேதம் திகழ்வதொன்றே நான் செய்யக்கூடுவது. உள்ளத்தை ஆளும் தெய்வங்களுக்கு மேல் எனக்கு ஆணை இல்லை. அதன் பின் கொந்தளிப்பு அடங்கி மீண்டும் வந்தமர்ந்து வேதம் ஓதத் தொடங்கினான். 2 நாட்களுக்குள் 2 பெருக்குகளும் ஒன்றென்றாயின. வேதத்தினூடாக மேலெழுந்து மறையும் அடித்தளமென்று இருந்தது சித்தப்பெருக்கு. பின்னர் எப்போதோ உணர்ந்தான். மிக அரிதாகவே சித்தம் சொல் வடிவு கொள்வதை. அது செயலென்றாகி உடலில் பரவி விட்டிருந்தது.
புலரியில் எழுந்தான். கங்கையாடினான். அரணி கடைந்து அனல் கறந்தெடுத்து எரிகுளம் மூட்டி அவியளித்தான். பொழுதினிவு வணக்கங்களை செய்தான். இருளில் விண்மீன் நோக்கி அமர்ந்திருந்தான். அவன் ஆழம் வேதமாக இருந்தது. அவன் உத்கல நாட்டைச் சேர்ந்த பெரு வைதிகரான திரிபுவனரின் எஞ்சிய 8 மைந்தரில் மூத்தவன். வேதம் பயிலும் பொருட்டு அவனை நகர்கள் தோறும் பயணம் செய்து வேள்விகளை ஏற்றும் அதர்வ வைதிகர்களான ஹிரண்யகற்பம் என்னும் குரு மரபினரிடம் அவன் தந்தை ஒப்படைத்தார். அங்கு அவன் தன் 12 அகவையில் தொடங்கி 7 ஆண்டுகள் அதர்வ வேதம் பயின்றான். தந்தையிடமிருந்து 3 வேதங்களையும் முதல் இறுதி, இறுதி முதல், சொல் திருப்பல், சொல் எண்ணுதல், சொல் மாற்றுதல் என்னும் தொல்முறைகளில் முன்னரே கற்று தேர்ந்திருந்தான். அவனுடைய தந்தையும் மரபினரும் ரிக்வேதிகள். தந்தையின் ஆணைப்படி அவன் அதர்வ வைதிகன் ஆனான். எண்ணேரா கணத்தில் உள்ளத்தில் எழுந்த தந்தையின் நினைவால் அவன் திடுக்கிட்டான். மரத்தடியிலிருந்து எழுந்து நின்று செவியில் கை வைத்து கன்று காது முத்திரை காட்டி வேத சொல் தொடுக்கத் தொடங்கினான். பெருகி விழும் மழை புழுதியே என அவனுள்ளிருந்து சொற்களை கழுவி அகற்றி தான் பரவி நின்று கொண்டது வேதம். விண்மீன்கள் நிலை மாறியிருப்பதை உணர்ந்த போதுதான் தன் உணர்வு கொண்டான். காட்டிலிருந்து குளிர் அலைகள் எழுந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஏறி அணுகிய விலங்குகளின் ஓசைகளும் பறவை முழக்கமும் வேற்று சுதி கொண்டிருந்தன. அவன் எழுந்து குடிலுக்குள் சென்று தர்பைப்புல் பாயை எடுத்து விரித்தான். பாயின் அடியிலிருந்து சிறிய நாகக்குழவி ஒன்று நெளிந்தோடியது. சுவர் மடிப்பில் குழம்பி வால் தவிக்க அங்கும் இங்கும் பாய்ந்து ஒரு மூங்கில் விரிசலில் நுழைய முயன்று முடியாமல் தலைமீண்டு அப்பால் விரைந்து வழியை கண்டு கொண்டு வெளியேறியது. அது செல்வதை சற்று நேரம் நோக்கி இருந்த பின் அவன் பாயை விரித்து முறுக்கு தடி தலையணையை வைத்து கொண்டு உடல் நீட்டி படுத்து கொண்டான். மீண்டும் வேத சொல் இயல்பாக நெஞ்சில் எழுந்து ஓடத் தொடங்கியது. அச்சொற்கள் தயங்குவதை, ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொள்வதை உணர்ந்தான். தேன் சிட்டென ஒரு சொல் மட்டும் நின்று சிறகடித்து கொண்டிருக்க துயிலில் ஆழ்ந்தான். துயிலின் ஆழத்தில் எங்கோ அவன் தன் அன்னையை கண்டான். அவளை கனவில் கண்டு பல ஆண்டுகளாகின்றன என்பதை அக்கனவுக்குள்ளேயே அவன் வியந்து கொண்டான். அவர்களின் மரப்பட்டு வேய்ந்த ஆளுயர குடிலுக்கு தென்கிழக்கு மூலையில் தனியாக ஈச்சை ஓலை கூரையிட்ட சிறு குடில் அடுமனைக்குள் கால் மடித்து அமர்ந்து களிமண் அடுப்பில் இருந்து அனலில் வெந்த அப்பங்களை சிறு கம்பியால் குத்தி எடுத்து சுழற்றி அருகில் இருந்த சிறிய மூங்கில் கூடையில் போட்டு கொண்டிருந்தாள். சற்றே கரிந்து புதுமணம் எழுப்பிய அப்பங்கள். வெளியே கூரை நுனிகளிலிருந்து மழை சொட்டி கொண்டிருந்தது. அப்பால் நின்றிருந்த அசோக மரம் கிளை விரித்து சுழன்றாடியது. நீர்த்துளிகள் அடுமனைக்குள் தெரித்து காற்றில் தூசி போல பறந்தன. அவன் அன்னையிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை அவனே அவ்வறையின் வேறொரு மூலையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் சொற்களை புன்னகையுடன் கேட்ட அன்னை தலை அசைத்தாள். காதோரம் அவள் தலைமுடி பொன்னொளி கொண்டிருந்தது. காலை வெளிச்சமா என அவன் திரும்பி நோக்கினான். அப்போதுதான் கதிர் எழுந்து கொண்டிருந்தது. அடுமனையை ஒட்டிய புழக்கடை முற்றத்தில் சிறு குருவிகள் எழுந்தமைந்து எதையோ கொத்தியபடி சிறு மொழி பேசிக் கொண்டிருந்தன. அவற்றின் நிழல் இலையசைவு போல அப்பால் இருந்த மண் சுவரில் தெரிந்தது. அங்கிருந்த மண் தொட்டி நீரில் விழுந்த ஒளியின் அலைவு அடுமனைக்குள் கூரை சரிவில் ஒளி என ததும்பி ஆடியது. அடுமனையின் சிறு சாளரத்தினூடாக உள்ளே 3 சட்டங்களாக இறங்கிய மஞ்சள் வெயிலில் நீராவியும் புகையும் கலந்து தழல் போல் ஆடின. அன்னை அவனிடம் என்ன கேட்டு கொண்டிருக்கிறாள் என அவ்வறைக்குள் நின்றிருந்த அவன் செவி கூர்ந்து முன்னால் சென்றான். மேலும் மேலும் என அருகே சென்று தடுக்கியவன் போல நின்று விழித்து கொண்டான். கனவை எண்ணியபடி படுத்திருந்த போது அன்னை முகம் மிக அருகில் என தெரிந்தது. வாடிய பாலை என சுருக்கங்கள் அடர்ந்து ஒட்டிய முகம். கிண்டியின் மேல் வெண்துகில் விழுந்தது போல் அவள் முகத்தோலுக்குள் இருந்து எலும்புகள் புடைத்திருப்பதாக அவன் எண்ணுவதுண்டு. அன்னையின் முகம் விழுந்து மட்கும் பணம்பழம் ஓடென்றானது போல் மெலிந்து மெலிந்து தசையை இழந்து உருவானது. கண்கள் குழிக்குள் இறங்கி வாயை சுற்றி தசை வறண்டதனால் பற்கூட்டு மேலெழுந்து கழுத்து வளையங்களை அடுக்கியது போல் ஆகியிருந்தது. வற்றிய ஈறுகளிலிருந்து நீண்டிருந்தன பற்கள். ஆயினும் அவள் புன்னகை அழகானது. அது அவனுக்காக கனிவதனால் மட்டும் அல்ல, அவள் இளமையில் என்றோ அழகையாக இருந்திருக்க கூடும். புன்னகை மட்டும் அவ்வழகின் பகுதியாக எஞ்சக்கூடும். உடைந்திருந்தாலும் களிம்பிருந்தாலும் விளக்கின் சுடர் ஒளி குன்றுவதில்லை. அவன் இளமையில் கவிஞனாக விழைந்தான்.
கவிதை வரிகளை பெரும் புத்துடன் பதிவு செய்தான். வேதநூன் சொற்களுக்கு நிகராக அவற்றை சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு நாள் தன் பெருங்காவியம் மும்முடி கொண்டமர்ந்த பேரரசர் ஒருவரின் கவியவையில் அரங்கேறுவதை பற்றி பகற்கனவுகள் கண்டான். காலங்களுக்கு அப்பால் தென்னகத்திலும் வடகிழக்கிலும் அறியா நிலங்களிலும் அவன் அறியாத மைந்தர் அச்சொற்களை பயில்வதை எங்கிருந்தோ நோக்கி கொண்டிருந்தான். அவனுடைய விளைவை அன்னை மட்டுமே அறிவாள். அடுமனையில் அன்னையின் அருகே அமர்ந்து அவன் தன் கவிதையை பற்றித்தான் பேசிக் கொண்டிருந்தான். அவன் இருளுக்குள் உளம் மயங்கி விழிநீர் உகுத்தான். அங்கே எவரோ நின்று தன்னை கண்காணிப்பதாக உணர்ந்தவன் போல பெருமூச்சுக்கள் அடக்கி ஓசை தவிர்த்தான். நெஞ்சை எடை கொண்டு விம்மல் என வெடித்தெழுந்து விடும் போல தோன்றியது. முகத்தை கைகளால் அழுத்தி பிடித்து கொண்டான். மீண்டும் அக்கனவில் புகுந்து கொள்ள விரும்புபவன் போல குப்புறப்படுத்த மண்ணில் உடலை புதைத்து கொண்டான். அன்னையின் முகத்தை நினைவு கூர்ந்தான். ஆனால் அது நீரில் மூழ்குவது போல அகன்று கரைந்து மறைந்தது. இறுதி ஒளியாக அவள் புன்னகை மட்டுமே விழிக்குள் எஞ்சியது. உத்கலத்தின் அவனது சிற்றூரில் அந்தணருக்கு நாளும் வண்ணமிடும் அளவுக்கு வேளிரும் ஆயரும் வணிகரும் செல்வந்தர்கள் அல்ல. 8 மாத காலம் அயலூர்களில் தர்பையுடன் அலைந்து சடங்குகள் செய்து தானியங்களையும் வெள்ளி நாணயங்களையும் ஈட்டியபடி திரும்பி வரும் தந்தை எஞ்சிய 4 மாதம் ஊரில் அதை கொண்டு குடிபுறந்தாக வேண்டும். உத்கலத்தின் மழைக்காலம் வீச்சு மிக்கது. கீழே கடலில் இருந்து பல்லாயிரம் சவுக்குகள் என மழை மண்ணை அறையும். புயல் எழுந்து மரங்களை பிடுங்கி வீசும். இல்லக்கூரைகள் சருகுகள் என பரந்தகலும். நீரில் நின்ற கலங்களை தூக்கி கரைமேல் வீசியதும் உண்டு. மகாநதி பேரூரு கொண்டு மறுகரை காணாததாகும். அதன் கைகள் நாளுமென பெருகி நகர்களை சிற்றூர்களை தழுவி உள் இழுத்து கொள்ளும். மக்கள் அந்நதியை மூதன்னை என நன்கு அறிந்திருந்தனர். எப்போதும் உடனிருக்கும் எடையில்லா சிறு படகுகளிலும் பரிசல்களிலும் ஏறி ஊர் விட்டு அகன்று குன்றுகளுக்கு மேல் ஏறிக்கொள்வார்கள். அனைத்து வீடுகளையும் தெருக்களையும் வயல்களையும் செந்நிற வண்டலால் மூடியபடி நதி நிலை மீண்ட பின்னர் அவர்கள் திரும்பி வருவார்கள். மீண்டும் இல்லங்கள் விளக்கேறி சுவர்கள் வெண்மை மீண்டு வயல்கள் பசுமை கொள்ள 1 மாதமாகும். அப்போது உத்கலம் பல்லாயிரம் வெறி கொண்ட ஓடைகளால் பல துண்டுகளாக சிதறடிக்கப்பட்டிருக்கும். வேத சொற்களை மழையோசை முற்றாக மறைத்துவிடும். பசி என்னும் அனலை அக்குளிர் நீர் மூண்டெழச் செய்யும் என உத்கலத்து அந்தனர் சொல்வதுண்டு. 8 மாத பயணத்தில் 3 முறை தந்தை திரும்பி வந்து பொருள் அளித்து செல்வார். அப்பொழுதுகளில் அவன் குடிலில் உணவு மனம் எப்போதும் இருக்கும். எண்ணெய் ஏனத்தை அடுப்பில் ஏற்றி அரிசி முறுக்கும் சீடையும் செய்து அளிப்பாள் அன்னை. எண்ணெய் கொதிப்பதன் இனிய மனம், நறு நெய்யின் சுவை அப்போதுதான் மூக்கிலும் நாவிலும் தொடும். ஆண்டெல்லாம் இனிய நினைவென அது நீடிக்கும். அவன் தன் இளையோரின் மகிழ்ந்த முகங்களையும் சிரிக்கும் வெண்பற்களையும் களிக்கூச்சல்களையும் எப்போதும் கேட்டுக்கொண்டிருப்பான். அவர்களை ஓயாது பூசலிட்டு அழுது சினுங்கும் முகங்களாகவே ஆண்டெல்லாம் கண்டிருப்பான். அவர்களில் துயரென இருள்வதும் மகிழ்வென ஒளிர்வதும் அன்னம்தான். இலை பசுமையும் மலர் வண்ணமும் நீரே என்பதை போல என எண்ணிக்கொள்வான். மழைக்கால தொடக்கத்தில் முடிந்தவரை தானியங்களையும் நாணயங்களையும் சேர்த்து கொண்டு தந்தை இல்லம் மீண்டதுமே அதை கொடை பெற்றுக்கொள்ள அந்தனக்குடியில் எழுந்த வறியோரும் முதியோரும் வந்து கொண்டே இருப்பார்கள். 6 மாதம் கூட நிலை கொள்ளக்கூடும் என்ற நம்பிக்கை அளித்த அனைத்தும் 1 மாதத்திலேயே தீர்ந்துவிட மழைக்காலம் இருண்டு குளிர்ந்து இடியோசை எழுப்பி மின்னல் சீறி எழுந்தணையும். பின்னர் நிலைக்காத வான்பொழிவு, எங்கும் ஈரம், கால்களிலும் கைகளிலும் ஈரப்புண், எப்போதும் உடனிருக்கும் பசி. பல நாட்களுக்கு ஒரு முறையே அடுப்பில் அனல் எழும். ஆனால் ஒரு முறை கூட குடில் முன் பாளைகளை பின்னி கூரையிட்டு 2 மட்டுமே அமரும் அளவுக்கு தந்தை அமைத்திருந்த வேள்விச்சாலையின் எரிகுளத்தில் அனல் எழாமல் இருந்ததில்லை. தந்தை எரியோம்புவதை அன்னை குடிலின் சிறு திண்ணையில் மெலிந்த கைகளை கோத்தபடி உணர்வற்ற விழிகளுடன் பார்த்திருப்பாள். அவன் தந்தைக்கு வேள்வியில் உதவுவான். அவன் இளையோர் அப்பால் கை கூப்பி நின்றிருப்பார்கள். அவனும் அன்னையும் குறுங்காடுகளில் அலைந்து சேர்த்து வரும் மலைக்கிழங்குகளும் காய்களும் மட்டுமே அவர்களுக்கு உணவு. புளிப்பினை சேர்த்து வேக வைத்தோ மும்முறை நீர் வடித்தோ அவற்றின் கசப்பையும் நஞ்சையும் நீக்குவதை அன்னை மலைக்குறவ பெண்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருந்தாள். ஆயினும் தொடர்ந்து மலைப்பொருட்களை உண்ணும் போது குடல் வலுவிழந்துவிடும். ஒவ்வொரு மழை காலத்திலும் இளையோர்களில் ஒருவன் வயிறு ஒழுகி வழிய உயிர் துறப்பதுண்டு.
அவன் அன்னை என்ற மைந்தர் ஆணும் பெண்ணுமாக 16, எஞ்சியவர்கள் எண்மர். அவனுக்கு 3 அகவை இருக்கையில் அவனை விட ஓராண்டு இளையவனாகிய சம்புகன் இறந்த போது, அன்னையே, அவனுக்கு என்ன நோய் என்று அவன் கேட்டான். திண்ணையில் கால் மடித்தமர்ந்து பொழிந்து கொண்டிருந்த மழையை வெறுமனே நோக்கி கொண்டிருந்த அன்னை அவனை திரும்பி நோக்கி, அது ஒரு கொடிய நோய், இப்புவி தோன்றிய காலம் முதலே இருந்து கொண்டிருக்கிறது என்றாள். அதற்கு என்ன மருந்து என்று அவன் கேட்டான். அன்னம் என்று அவள் சொன்னாள். அவள் சொன்னது முற்றிலும் புரியவில்லை என்றாலும் அவன் மெய்ப்பு கொண்டு அவள் உடலுடன் தன் உடலை சேர்த்து கொண்டான். அவள் தன் சுள்ளி போன்ற கையை அவன் தலைமேல் வைத்து குடுமையை சுழற்றி தலையை வருடியபடி அமர்ந்திருந்தாள். அன்னையின் முலையோடிய நெஞ்சுக்கு இரு பக்கமும் விலாவெலும்புகள் மரச்சீப்பு போல எழுந்திருக்கும். அவள் நெஞ்சில் தலை சேர்க்கையில் மூச்சோடும் ஓசையும் நெஞ்சு துடிக்கும் ஓசையும் செவிக்கு கேட்கும். என்றாவது ஒரு நாள் அன்னையை பற்றி ஒரு காவியத்தை எழுத வேண்டும் என அவன் எண்ணிக்கொள்வான். மாமுனிவர்களை பற்றியும் பெரு வீரர்களை பற்றியும் எழுதுகிறார்கள். வேத தவம் செய்யும் அந்தனர் பற்றி எழுதுகிறார்கள். அன்னையரை பற்றி ஏதேனும் பெருங்காவியம் உள்ளதா? கவிதைகளை கூட அவன் பயின்றதில்லை. ஒரு முறை அதை உசாவிய போது தந்தை, எல்லா விதைகளும் பிளந்து மட்கி அழிய வேண்டும் என்பது மண்ணின் நெறி என்று மட்டும் சொன்னார். அவன் அன்னை தாமிரலிப்தியில் வாழ்ந்த பெரு வைதீகரான சித்திரகரின் 4வது மகள். சித்திரகர் வணிக குழுக்களுக்கு வழிச்செலவு தொடங்கும் போது வழிமங்கலம் ஏகும் அதர்வ வேத வேள்விகளை செய்தளிப்பவர். மழை காலத்தில் அவர்களின் பண்டங்கள் தேவர்களால் காக்கப்படுவதற்கான வேள்விகளை செய்வார். அவர் மடியில் பொன் விழாத நாளே இல்லை. அவள் இல்லத்தின் முன் எப்போதும் செம்பட்டு திரையுடன் 3 பல்லக்குகள் நின்றிருக்கும். தந்தைக்குரியது வெள்ளி பொன் இட்டது, மகளிருக்குரியது பித்தளை பொன் இடப்பட்டது. அன்னை 3 தோழியருடன் அன்றி எங்கும் சென்றதில்லை. பட்டன்றி ஆடை அணிந்ததில்லை. 7 கல்குழையும் செம்மணி மூக்குத்தியும் பொற்செதுக்கு வளையல்களும் அணிந்திருந்தாள். சித்திரகர் வணிகர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப வேள்விகளை நீட்டியும் குறுக்கியும் இயற்றும் வழக்கம் கொண்டிருந்தார். அவர்கள் பொன் அளித்தமையால் எதிரிகளை அழைக்கும் சதபதக வேள்விகளையும் பல முறை செய்திருந்தார். வயிற்றுக்கடுப்பு நோய் வந்து படுக்கையில் விழுந்தபோது அது தன் வேத பிழையால் தான் என்பதில் அவருக்கு ஐயமே இருக்கவில்லை. நாளுமென வயிறு வீங்கி வந்தது. உணவு கொள்ளுதல் தடைப்பட்டது. நிமித்திகர் வந்து நோக்கி, ஆம் அந்தனரே, வேத பழியால் விளைந்தது இது. மகோதரம் முற்பிறவியிலோ இப்பிறவியிலோ அன்னம் முடக்கியவர், அன்னை பழி இயற்றியவர், பெண் சொல் கொண்டவர் பெறுவது என்பர். இப்பிறவியில் மட்டும் அல்ல, செல்வழிக்கும் தொடர்ந்து வரும். கொடி வழியில் நின்று இருக்கும். என்ன செய்வது என்று கண்ணீருடன் சித்திரகர் கேட்டார். கொடையும் நோன்பும் பிறருக்கு உரியவை. அந்தனருக்குரிய ஆற்று நெறிகள் என்ன என்று அறியோம். அதை உசாவி இயற்றுக என்றார் நிமித்திகர். அந்தனர் 7 கூடி அமர்ந்து நூல் நோக்கி மறுநெறி சொன்னார்கள். அதன்படி சித்திரகர் தன் செல்வத்தில் பாதியை அதர்வவேத அந்தணர்களுக்கு பகிர்ந்தளித்தார். தன் 4 மகள்களில் 2 அந்தணருக்கு மகள் கொடையாக கையளித்தார். 16 அகவையில் அவன் அன்னை வாயிலில் வந்து நின்று கையிருந்த அவன் தந்தைக்கு சித்திரகரால் நீரூற்றி கொடை அளிக்கப்பட்டாள். 18 பொன் பணத்துடன் அவன் அன்னையையும் அழைத்தபடி தந்தை உத்கலத்தில் மகாநதி கரையில் மாவகம் என்னும் தன் சிற்றூரில் அமைந்த சிறு குடிலுக்கு வந்தார். கரிச்சான் புலரி குரல் எழுப்ப கேட்டு அவன் எழுந்தான். கை கூப்பி வேத சொல் எழுப்பி நெஞ்சில் நிறுத்தியபடி வெளியே திரண்டிருந்த கருக்கிருட்டுக்குள் இறங்கினான். குருதி சாரல் 63வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.